வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கோட்டு படத்தில் பிளாக் டிக்கெட் விற்றவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்ததான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. பிஜேபி கொள்கை ஒண்ணுதான், கட்சி பேர் வேற, கொடி வேற. இது நல்லா விளங்கணும். நீ இது புதுசா ஒண்ணு இல்லை. நீட்டை கொண்டு வந்த யாரு? காங்கிரஸ். சிஎஸ்டி கொண்டு வந்தவன் யாரு? காங்கிரஸ். என்ஐஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இது எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப பெத்து பேர் வச்சா அவர் ஊட்டமா போன்விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்குறப்பல, அவ்வளவுதான். என்ன மாறுபாடு கண்டுட்ட? இதே நீட்டு தேர்வை எதிர்த்து ஐயா ராகுல் காந்தி போராடுறார். கொண்டு வந்த ஆள் யார்? அவர் தான். கூட இருந்த ஆள் யார்? இவர்கள் தான். இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்ட பெருந்தகை காந்தி செல்வன் நம்ம ஐயா தான். இந்த நாடகத்தில் இருந்து என்னைக்கு நீ இந்த நாடக கொட்டகையில் இருந்து வெளியேறுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் முன்னேற முடியும். ஆன்றோரும் சான்றோரும் பிறந்து வாழ்ந்த மண்ணில் வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எவ்வளவு பெரிய அந்த இனமாடாது? அந்த இனத்திலே பிறந்திருக்க நீ? கேவலம். ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் நீ எவனாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ தரமாட்டேன்னா நீ என் மீனவ மக்கள் செத்தா நீ அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என் இன மக்களை இங்கே பாரு. இந்த காங்கிரஸ் உலகத்தில் ஒரு மூத்த தேசிய இனம். நம்ம ஒரு மூத்த தேசிய இனத்தின் மக்கள். 26,000 மக்கள் தொகை கொண்டவன் தனிநாடு அடைஞ்சு விடுதலை பெற்று வாழ்றான். 4 லட்சம் மக்கள் தான் வாழ்ந்திருக்கான். 4 லட்சம் மக்கள் தான் சேர்பியால இருந்து கொசவா விடுதலை ஆடுது. 10 ஆண்டுகால போராட்டம் தான். 13 கோடி தேசிய இனத்தின் மக்கள். நமக்கென்று ஒரு தேசம் இருந்து தனித்து பெருத்து சுதந்திரத்தோடு வாழக்கூடாதா? எங்களுக்கு கனவு இருக்கக்கூடாதா? எல்லாரும் போராடி பெற்றது விடுதலை. நாங்கள் அந்த விடுதலைக்காக போராடினது எப்படி பிரிவினவாதம், தீவிரவாதம் ஆகுது? அது ஏன் அப்படி ஆகுது? ஏன் ஆகுது? ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவை போச்சிக்கு நாசமாக்கின வரலாற்று பகைவன் காங்கிரஸ். 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் எதிர்கால தலையெழுத்தின் நாசமாக்கியவன் காங்கிரஸ். லால் பகதூர் சினிமாவை கையெழுத்தில் பாண்டான் அன்னைக்கு மலையக மக்கள்ல 10 லட்சம் பேரை குடியுரிமை நாடற்றவனா தூக்கி கொண்டாந்து ராவணரவை இறக்கி விட்டு போனான். அங்க முதல் கையெழுத்து. இந்திரா காந்தி அதே சினிமாவை கையெழுத்துல நம்மளுடைய கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்து நம் மீனவ மக்களின் வாழ்வுரிமை மொத்தமாக முடிச்சிட்டான். கச்சத்தீவு எனக்குன்னா நீளம் தூராதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு தூராதிகம். கதையை முடிச்சிட்டான். கடைசியாக ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம். இந்த கையெழுத்து தான் தமிழ் தேசியனத்தின் விடுதலை போராட்டத்தின் வீழ்ச்சியின் முதல் அடி, முதல் படி. கதையை முடிச்சிட்ட. என்ன வச்சிருக்க நீ? என்ன இருக்கு? கல்வி மாநில உரிமை. அதை எடுத்துட்டு போனது யார்? எடுத்துட்டு போனது யார்? காங்கிரஸ். பறி கொடுத்தது யார்? இதே திமுக. இன்று வரை கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். என்னை கொண்டு வருவீங்க? என்னை கொண்டு வருவீங்க? இப்ப இருக்கிற முதல்வர் அதை பத்தி பேசுவாரா? இல்லை கொண்டு வருவாரா? கொண்டு வருவாரா சொல்லுங்க. ஒரு சொட்டு மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன வருது? அவசியம் என்ன வருது? நமக்கு இருக்கிற கோபம் ஏன் அவருக்கு இல்லை? ஏன் அந்த கட்சிக்கு இல்லை? என் மண்ணின் மக்களுக்கு, என் உரிமைக்கு, என் அடிப்படை உரிமை, என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது. 13 மாவட்டங்களில் குடிநீரை காவிரி. பல மாவட்டங்கள். நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க. காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர். அதை பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்லை, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் நின்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை, நெருக்கடியை
நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற நீ? எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறி கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மான தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்ல உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி வலிமை மிக்க ஆயுதம் வாக்குதான். அதை இப்படி போட்டு தெருவு இப்படி போட்டு கத்திக்கிட்டு கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்தில் பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான்.